சூர்யாமாரி சீரியல்ல இப்ப ராட்டகாசமான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஹால்ல வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்த மாரி வந்து மாஸ் பண்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தாங்கிப்பேன். ஆனா சூர்யாவுக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சாதாரண மாரி போல தான் நான் இப்ப தெரிவேன். அதுக்கப்புறமேட்டு காலியாயிடுவேன். ஜாக்கிரதையா இருங்கங்கிற மாரி அந்த இடத்துல சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க படிக்கட்ல. ஒரு பக்கம் வந்து சூர்யா, "மாரி வந்து என்னதான்ப்பா சொல்றா? இனிமேட்டு எனக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. உன்னோட பாசத்துலேருந்து எனக்கு எப்பப்பா விடுதலை தருவேங்கிற" மாரி தாரா வந்து மாயா போல பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சிஸ்டருக்கு நல்லா தெரியுது. எத எப்படி செஞ்சா கரெக்ட்டா இருக்கும்னு. கரெக்ட்டா வந்து சொல்லியே அடிக்கிறாங்க அப்படின்னு சக்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மாரி வந்து குழந்தை போலம்மா. அவ மனசுல பட்டது எதுவா இருந்தாலும் வந்து அப்படியே சொல்லிடுவா. அதனால நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இல்லப்பா ஒரு சந்தர்ப்பத்துல டெய்லி இதே போல இருக்க முடியாது. நான் இருக்கிறதுனால உன்னோட நிம்மதிக்கு வந்து பிரச்சனையாவுதுன்னா, நான் இங்கேருந்து போனா தான் சரி வரும். இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா. இல்ல சூர்யா நீ வருத்தப்படாத. அம்மா எப்போதும் போல உன் கூடயே இருக்கேன். இன்னொரு வாட்டி இது மாரி எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப சோகமா வந்து பேசுனனால, இப்படியெல்லாம் பேசுனா தான் நீ அமைதியா இருப்பேன்னு தெரியும் சூர்யா. என் மேல உனக்கு சந்தேகமே வராது. அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். தாரா வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு, மித்ராவ பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டி எடுங்கிறாங்க. அந்த இடத்துல சங்கரமணி கிட்ட, "வாங்க சிஸ்டர் நம்ம போயிட்டு வந்துருவோம்ன்னு" சொல்லிட்டு, அவங்க கார்ல வந்து அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மித்ராஜி, மித்ராஜிங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நம்ம முன்னாடி வந்து இங்கிட்டும், அங்கிட்டும் வந்து நிக்கும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தா நல்லாருக்கும். ஒவ்வொரு வாட்டி இதே மாரி பண்ணா கடுப்பா வராதா சிஸ்டர்? அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயம் கூட வராதுங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து மித்ரா வந்து அவங்க முன்னாடி வந்து டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. "நான் சொல்லல, இப்படிதான் வருவீங்கன்னு." "பரவாயில்லையே சங்கரபாணி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு." "ஆமா, தெரியாதா என்னங்கிற மாரி காமெடி பண்றப்ப, என்ன நான் ஜெயிச்சுட்டேன்னு, நீங்க என்ன பாராட்ட வந்திருக்கீங்களா?" "சிஸ்டர், இதுவே இதுக்கு தெரியலையே, நம்ம என்னத்த சொல்றது?" "சங்கரபாண்டி, என்ன வார்த்தையெல்லாம் வந்து மாறுது? அதாவது நம்ம திருப்பியும் தோத்து போயிட்டோம்." "நான் தோத்து போயிட்டேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நிச்சயம் வந்து அது வந்திருந்தா மட்டும் தான் தேவிக்கு எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. ஆனா நான் தான் அத போக வச்சுட்டேனே! என் சக்தியால அத போக வச்சதுனால, திருப்பி அது வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா கடைசில வந்து எங்களுக்கு தான் வந்து நக்கலாகி போச்சு. அசிங்கப்பட்டு அங்க நின்னோம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நடந்துச்சு? நீங்க சொன்ன மாரி எல்லாமே நடந்துச்சு. அதுவே என் கண்ணால வந்து பார்த்தேன்னு" சொல்லி மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி மாயா, அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுனோனே" ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் மாறி என்ன பண்ணா, ஏது பண்ணான்னு தெரியல. கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போனா, அதுவும் எங்க கண்ணு முன்னாடி வந்து நடக்கவே இல்ல. எப்படி போனான்னே தெரியல. கூட்டிட்டு போனனால அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்க போய் பார்த்தோம். மாறி ரொம்ப தூரத்தில தான் உட்காந்துட்டு இருந்தா. ஆனா எதுக்காக அங்க உட்காந்துட்டு இருந்தான்னு தெரியவே இல்ல. திடீர்னு பார்த்தா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தான் வந்து வருத்தமாயிடுச்சு. சிஸ்டர் நம்பளால எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். எப்போதும் போல தோத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏற்கனவே கோரக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட பேர வச்சு, நம்ம மாயாஜால வித்தையெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா யாருமே வந்து ஜெயிச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாரிக்கு தான் வந்து தெய்வ சக்தி எல்லாம் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இது நடந்துச்சுன்னு என்னாலயே யூகிக்க முடியல. அந்த அளவு தான் உன்னோட மந்திர சக்தி இருக்கா? அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து ஒரு வார்த்தைய வந்து விட்டுறாங்க. எப்போதும் போல யாருமே வந்து மாரிக்கு முன்னாடி வந்து நிக்க முடியாது. மாரிக்கு பின்னாடி தான் வந்து தெய்வ சக்தி ஏகப்பட்டது இருக்குல்ல. மித்ராவும் தோத்து தான் போப்போறா. இது என்ன நமக்கு என்ன புதுசாங்கிற மாரி சொன்னோனே, மித்ரா வந்து கடுப்பாயிட்டாங்க. கடுப்பானோனே வந்து சங்கரபாண்டியன வந்து அடி அடின்னு அடிச்சு, அப்படியே தூக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "சிஸ்டர் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்களே, ஏதாவது சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்து, "சரி அவன விட்டுரு" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே கீழ இறக்கி விட்டுறாங்க. "பரவால்ல சிஸ்டருக்கு இப்பயாவது தோணிச்சே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து காமெடியா வந்து நெனச்சிட்டு இருக்கிறப்ப, "என் சக்தி என்னன்னு நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன். என்ன மன்னிச்சிரு மாயா. இன்னொரு வாட்டி இது மாரிலாம் தப்பு நடக்காதுன்னு" பேசுறாங்க அந்த இடத்துல மித்ரா. உடனே வந்து தாரா வந்து சொல்றாங்க, "நீ என்ன பண்ணுவ மித்ரா? தப்பெல்லாம் உன் மேல இல்ல. நீ கரெக்ட்டா தான் வந்து பண்ண. ஆனா, அந்த கோயில்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியாம, நம்ப எதுவுமே வந்து சரி செய்ய முடியாதுல்ல. நிச்சயம் அம்மன் தான் வந்திருக்கும். சங்கரபாண்டி திருப்பியும் ஏதாவது வாய விட்டுறாத, அப்புறம் எதுவும் பண்ண முடியாது." "சரி சிஸ்டர்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இத்தன நாளா வந்து யார்கிட்டயும் தோத்ததில்ல. நான் எதுலயாவது வந்து கலந்துக்கிட்டேன்னா, நான் ஜெயிச்சது மட்டும் தான் பழக்கம். தோத்து பழக்கம் இல்ல. மாறி எனக்கே வந்து கஷ்டத்த குடுக்குறாளா, நான் உண்டு இல்லன்னு ஆக்குறேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து கோவத்துல இருக்காங்க. அடுத்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நான் வந்து ஜெயிக்கிறேங்கிற மாரி சொல்லும்போது,
இந்த சங்கரபாண்டிக்கும் மித்ரானா யாருன்னு நான் இன்னொரு வாட்டி நிரூபிச்சு காட்டுறேன். சரிங்க, நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்தில சொல்லங்க. தெய்வ சக்தி வந்து மாரிக்கு வந்து துணையா இருக்குன்னு தான் சொன்னேங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஆரம்பிச்சுடுறாங்க நம்ப தாராவும், சங்கரபாண்டியன். நல்ல வேளை, "ஏய் சும்மானு இருடா, எதுவும் சொல்லிட்டு இருக்காத. மித்ரா போயிட்டு வரேன் மித்ரா" அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டும்போது செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "இதெல்லாம் உனக்கு தேவையா? வாடா" அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு அப்படியே வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. மாரி வந்து தேவி அம்மா கிட்ட வந்து சந்தோஷமா பேசுறாங்க. "இன்னும் நம்மகிட்ட வந்து 2 மந்திரம் இருக்கு. அதனால நம்ப எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசும்போது, சூர்யா வந்து வந்துடுறாங்க. "என்னம்மா, நீ ஏன் இவ்ளோ கோவமா வந்து இருக்க? தாரா இருந்த வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் நம்பவே இல்ல. அப்புறம் தாரானால தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. இது எல்லாத்தையும் வந்து நீ தான் உண்மைய வந்து கொண்டு வந்த. ஆனா, இவங்க தாரா போல இருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினால, இவங்க மேல நம்ப பழி போட்டு பேச முடியுமா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் சார் உங்களுக்கு எதுவும் புரியல. புரியிறப்ப கண்டிப்பா வந்து நீங்க ஒத்துப்பீங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு புதிரான புதிரா தான் இருக்கும். கண்ண மூடிட்டு யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சரிங்க, எப்படி இருந்தாலும் உங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அதனால கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் வந்து "நீ சொல்றது எதுவுமே நான் கேட்க மாட்டேங்கிறியா? நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் சாருக்கு பாசம் வச்சுட்டாருன்னா, அதுக்கப்புறம் அது உண்மைன்னு தான் நம்புவாரு. என்ன பண்றது? அது இவரோட இயல்பு. இவர் அப்படியே வந்து இருக்காப்புலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப மாறி கீழ வந்து வந்துடுறாங்க. மாயாவும், சங்கரபாண்டியும். மாயா வந்து கோயில் பிரசாதம் வந்து கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வந்து வாங்கிக்கங்கன்னோன, சூர்யா சூர்யான்னு கூப்பிடுறாங்க. சூர்யாவும் மாரியும் அப்படியே கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. ஒருத்தவங்க ஜோசியர் வந்து குறிச்சு குடுத்தாங்கல்ல, அதில நல்லபடியா வந்து காது குத்து ஃபங்ஷன் வந்து வச்சாச்சு. உன்னொன்னு வளகாப்பு ஃபங்ஷன் வந்து வைக்கணும். அதுவும் நாளைக்கு தான். இப்படி தப்பு தப்பா நடக்குதுங்கிறத பார்த்தாலே எனக்கே சங்கடமா தான் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் 3வது மாசத்திலேயே நம்ம வந்து வளகாப்பு வைக்க போறோம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத கேட்டோன வந்து, எனக்கு இப்பலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து நேரடியா வந்து சொல்லிர்றாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்ஷன்லேயே வந்து 1000 கோளாறு வந்து நடந்திருக்கு. இப்ப இன்னொரு வாட்டியெல்லாம் எந்த ஃபங்ஷனும் வேணாம். எனக்கு இதில விருப்பமே இல்லன்னு சொல்லிட்டு, ஸ்ரீஜா மாட்டுக்கும் மேல போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே வந்து மாரி மாட்டுக்கும் வந்து ஸ்ரீஜா பின்னாடி வந்து போறாங்க. அவங்க 2 பேரும் தன்னந்தனியா இருக்காங்க. "என்ன ஆச்சு ஸ்ரீஜா? ஏன் வேணான்னு சொல்ற? ஏன் நீ இப்படி புரிஞ்சுக்காம இருக்கங்கிற?" மாரி சொன்னோனே, "வந்திருக்கிறது மாயாவா? தாராவா? எனக்கு சுத்தமா தெரியல. இவங்க மாயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபங்ஷன் வந்து இவங்க முன்னாடி வந்து நடந்துச்சு. கடைசில பார்த்தா தேவிக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு. இப்ப எனக்குன்னு இருக்கிற சொந்தமே வந்து 2 பேர் தான். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா, வளகாப்பு வச்சு, அதனால கண்டிப்பா எனக்கு இந்த ஃபங்ஷனே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே, நான் தான் இருக்கேன்ல ஸ்ரீஜா, நான் பார்த்துக்கிறேன்ம்மா. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். நீ இவங்கள நம்புறியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, மாறி உனக்கு என்ன தோணுது? இவங்க யாருன்னு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ப ஸ்ரீஜா, இவங்க யாரா இருந்தா என்ன? உன்ன பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி உன்ன விட்டுக் குடுப்பேன்? நான் எதுக்காகவும், யாருக்காகவும் உன்னெல்லாம் விட்டுக் குடுக்க மாட்டேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீயே வந்து கீழ வந்து ஃபங்ஷனுக்கு வந்து ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொன்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கீழ இறங்கி வராங்க. ஃபங்ஷனுக்கு வந்து மாறி வந்து சொன்னதுனால ஸ்ரீஜா கண்டிப்பா ஒத்துப்பாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஸ்ரீஜா வந்துடுறாங்க. எனக்கு பரிபூர்ண சம்மதங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவ சொல்ற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.